குர்ஆன் ஆய்வு செஞ்சால் குர்ஆன் மறுமை எங்களுக்காக பேசும். அல்லாஹ் பண்றாரு, அல்லாஹ் என்னை ஓதினான், என்னை வாசிச்சா, என்னை படிச்சான், இவனுக்கு நரகம் கொடுத்துறாத, குர்ஆன் எங்களுக்காக பேசும். அதே மாதிரி நாங்க குர்ஆனை புறக்கணிச்சால் அல்லாஹ் கிட்ட குர்ஆன் எங்களுக்கு எதிராக பேசும். யா அல்லாஹ் இவன் என்னை கணக்கெடுக்கல, என்னை ஓதல, என்னை படிக்கல, எனவே இவனுக்கு சொர்க்கம் கொடுக்காது. குர்ஆன் எங்களுக்கு எதிராக நிக்கணுமா, எங்களுக்கு சார்பாக நிக்கணுமா? ரெண்டு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்று நோன்பு, அடுத்தது குர்ஆன். இந்த ரெண்டும் அல்லாஹ்விடம் அடியானுக்காக மன்றாடு, அறிந்து பேசும். அப்ப நாங்க யோசிக்கிறோம், நாங்க குர்ஆன் ஓதுறோமே, எல்லாரும் தூங்கிற நேரம், தூங்கி எழுப்பிட்டு தஹஜ்ஜுத்ல நாங்க மட்டும் எழுப்பி குர்ஆன் ஓதுறோம். அந்த நேரம் அந்த குர்ஆன் பொருளை வாசிக்கிறோம், அந்த நேரம் அந்த விளக்கம் நிறைய கிடைக்கும். இந்த இப்படி நாங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குர்ஆன் என்ன செய்யும், உங்களுக்காக அல்லாஹ் சொல்லும், யா அல்லாஹ் இவன் இரவையில எல்லாரும் தூங்குற நேரம் எழுப்பி ஓதினாயா, அதனால இவனுக்கு நீ சொர்க்கம் தான் கொடுக்கும், நரகம் கொடுக்க கூடாது. குர்ஆன் பேசினான். குர்ஆன் பேசுறது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட வார்த்தை, அல்லாஹ் தான் அது பேசுறான். விளைச்சா குர்ஆன்ன்றது வந்து பரிந்துரை. குர்ஆன்ன்றது ஒரு படைக்கப்பட்ட பொருள் இல்ல, அது இறக்கப்பட்டது. குர்ஆன் படைக்கப்பட்டது இல்ல, குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் படைக்கப்பட்டது நம்ப கூடாது, வழிகேடு. குர்ஆன் இறக்கப்பட்டது. ஏன்னா அல்லாஹ்வோட பேச்சு, அல்லாஹ்வோட பேச்சு படைக்கப்பட்டது இல்லை. அல்லாஹ்வோட பேச்சு இன்றைக்கு நீக்குது. அல்லாஹ்வோட பேச்சு இல்லைன்னா குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த இறக்கப்பட்ட குர்ஆன் அந்த ஒளி வடிவத்தில் உள்ள அந்த குர்ஆனுக்கு நிறைய சக்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் என்ன செய்யும், ஒரு வெளிச்சம். குர்ஆன் ஒளி. எப்படி ஒளி? இருள்ல இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நீங்க குர்ஆனை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட மனசுல இருக்கிற இருள், பிழையான சிந்தனை, பிழையான கொள்கை எல்லாம் உங்களை விட்டு தூரம். குர்ஆனை நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா யாராலே உங்களை ஏமாத்தேன். குர்ஆன்ல உள்ள தன்மை அது. குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, உங்களை யாராலே ஏமாத்தேன். ஏமாத்த வந்தா நீங்க எந்த யோசிப்பீங்க? அறிவுபூர்வமா தான் யோசிப்பீங்க. நீ படிக்கிறது குர்ஆன். இந்த குர்ஆன் என்ன செய்யும், இருள்ல இருந்து ஒளிமயத்தை கொண்டு. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த நேரம் மதீனா மக்கால எப்படி இருந்தாங்க சொல்றோம். ஜாஹிலிய காலம். ஜாஹிலிய காலம் என்ன, அறியாமை காலம். செத்த பிராணியை தின்னாங்க, பொம்பளை பிள்ளை பார்த்தா புலி தோண்டி புதைச்சாங்க, விரல் கணக்கு சாராயம் அருந்தினாங்க, விபச்சாரம் சர்வசாதாரணமா இருந்துச்சு. ஏமாத்துறது, வட்டி, பெரிய அளவுல வட்டி தொழில் செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, பரம்பரையா குரோதம், வெறி பிடிச்சவங்களா இருந்தாங்க. ஒத்தரை கொண்டா அவனை பரம்பரையா பழி வாங்குற தன்மை இருந்துச்சு. இப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துல அவங்களை எப்படி ரசூலுல்லாஹ் மாத்தினாங்க? ரசூலுல்லாஹ் எப்படி மாத்த முடிஞ்சிச்சு? ரசூலுல்லாஹ் மாத்தல, அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் அவங்களை மாத்திச்சு. அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் வசனம் தான் அவங்களை மாத்திச்சு. அவ்வளவு கேடுகட்ட மனிதர்கள்ட்ட கூட இந்த குர்ஆனை கொடுத்து போட்ட உடனே உள்ள அப்படியே மாறிடுச்சு. குடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு இஸ்லாம் ஏற்றதுக்கு பிறகும் ஆரம்பத்துல குடி நிப்பாட்டப்படல, குடிச்சு கொண்டு ஈக்கிறார். குடிச்சு கொண்டு ஈக்குவல் அவர் யோசிக்கிறார், யா அல்லாஹ் இந்த குடி விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுவா, துஆ கேட்கிறார். அப்பதான் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறார். என்ன, உமர் ரலியல்லாஹு விஷயத்துல நிறைய குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு விஷயத்துல நிறைய குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா ஏன்னு கேட்டா அவரு சிந்திக்கிற விஷயங்கள் அதே சார்பான குர்ஆன் வசனம். ஏன்னா அந்த அளவுக்கு குர்ஆனோட அவங்க நெருக்கமா இருந்தாங்க. அப்ப குடி விஷயம், குடிக்கு சம்பந்தமா, மது சம்பந்தமாக அவரு அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார். இது ஒரு தெளிவான விளக்கம், இது கூடுமா கூடாதா? அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கினான், தொழுது கொண்டு கூட குடிக்காதீங்க, தொழுது கொண்டு கூட குடிக்காதீங்க. ஒன்னாவது முறை. ரெண்டாவது முறை அவர் அதையும் யோசிச்சு கொண்டிருக்கிறாரு. ரெண்டாவது முறை அல்லாஹ் இறக்குறான், என்னது, இந்த குடி செய்யும் இதுல நிறைய பிரயோசனங்களை விட அழிவுதான் கூட. இது உங்கள்கிட்ட பாவமான காரியங்களை தூண்டும், அதனால இதை விட்டுருங்க அப்படின்னு குர்ஆன் வசனம் இறங்குச்சு. இறங்கினதுக்கு பிறகு என்ன சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்தஹைனா நாங்க இங்கோடு விட்டுட்டோம் சொல்லி அப்படியே எல்லாம் திரளா ரோட்ல மக்கால அவங்க குடிச்ச மதுபானம் தான் கொட்டுறாங்க, இங்கோடு விட்டுருங்க. இன்றைக்கு நாங்க என்ன சொல்றோம், சிகரெட்டை விட்டுறதுக்கு எங்க டாக்டர் கேட்கறாங்க. என்ன, நாங்க இன்றைக்கு நேத்தாப்பா குடிக்கிறோம், திடீர்னு முடியல, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம், உடனே முடியலாது. ஒரு நாளைக்கு 5 குடிச்சோமா 2 குடிங்க, 1 குடிங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. இது என்ன கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு? உனக்கு ஈமான் இருந்தால், இவங்க வருஷம் உங்களை மாதிரி குடிச்சாக்கள் இல்ல, உங்களை
இந்த ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிச்சு எல்லாத்தையும் கொட்டி போடுறாங்க. அப்ப உலக விஷயமும் உலக ஆசையை விட அல்லாஹ்வோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு கொடுக்கறன்னு சொன்னா குர்ஆன் நாங்க சரியா படிக்கணும். குர்ஆன் நாங்க சரியா படிச்சால் எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வோட வார்த்தைக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதா? எங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும், அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்ப அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் கலீம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல குர்ஆன்ல சிலதேனும் இல்லையோ, குர்ஆன்ல கொஞ்சமும் அவருக்கு பாடம் இல்லையோ, அவரோட உள்ளம் பாழடைஞ்ச வீட்டுக்கு சமன்டா. எங்களோட உள்ளம் குர்ஆன் எங்களுக்கு ஞாபகம் தெரியாது, பாடமாக்கல, முயற்சி செய்யல, குர்ஆன்ல கருத்துக்கள் எங்க உள்ளத்துல இல்லாட்டி எங்களோட உள்ளம் பாழடைஞ்ச வீட்டுக்கு சமன். பாழடைஞ்ச வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தூசி பிடிச்சி ஒட்டரை பிடிச்சி சைத்தான்கள் குடியிருப்பாங்க, வௌவால்கள் குடியிருக்கும், எதுக்கும் பயன் இல்லாம இருக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு எங்கள் உள்ளம். எதுக்குமே எங்கள் உள்ளம் பயன் இல்லை. பயன் இல்லாத விஷயங்கள் தான் நாங்க சிந்திக்கிறோம், பயன் இல்லாத விஷயங்களுக்கு தான் எங்களுக்கு ஆசை வருது. அப்ப எங்கள் உள்ளத்தை நாங்க யோசிக்கணும், எங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை செய்யணும். ஏன் உள்ளம் பாலடைஞ்ச வீடா அல்லது ஒளிமயமான வீடா? பாலடைஞ்ச ஊடாக இருந்தா அதை நாங்க மாத்துறதுக்கு குர்ஆனை பாடமாக்கணும். குர்ஆன் கஷ்டமே இல்லை, குர்ஆன் அல்லாஹ் லேசாக்கிக்கிறான், நாங்க கஷ்டமாகி கொண்டிருக்கிறோம். படிச்சு பாருங்க, குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, குர்ஆனை நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களை அறியாம அந்த குர்ஆன் உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள வந்து குடியிருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா இறுதியாக நான் சொல்றேன், குர்ஆன் அருமையில எங்களுக்காக சிபாரிசு செய்யணுமா, பரிந்துரைக்கணுமா, அதே மாதிரி எங்களோட உள்ளத்தை தூய்மையாக்கணுமா, எங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணுமா, இந்த குர்ஆனோட நாங்க தொடர்பு ஏற்படுத்தணும். குர்ஆனை நாங்க விரும்பணும். குர்ஆனை விரும்புறேன்னா என்ன? உலக விஷயங்களை நிறைய எப்படி விரும்புறோமோ அதை விட பல மடங்கு குர்ஆனை விரும்பணும். அப்படி விரும்பினா இந்த குர்ஆன் எங்களை மாற்றும். சஹாபாக்களை மாத்திச்சு, எங்களை விட படு மோசமாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை இந்த குர்ஆன் மாத்திச்சு. உலகத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்துச்சு. இன்றைக்கு அவங்களோட பேர் கேட்டா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான்னு நாங்க துஆ செய்றோமே. அவங்க படு மோசமான வழிகேட்டில் இருந்தவங்க அவங்கள உயர்ந்த நிலைக்கு சொர்க்கவாசிகளுடைய அந்தஸ்துக்கு கொண்டுச்சு. யார் கொண்டா? இந்த குர்ஆன். அதே குர்ஆன் தான் இன்னைக்கு எங்க கையில ஒரு எழுத்து மாத்தம் இல்லை. அதே அல்லாஹ் குழந்தை தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான், அது ஒண்ணுமே மாறல. அவங்கள மாத்திச்சுன்னா ஏன் எங்களை மாத்தாது? எங்களை மாத்துறது சிம்பிள், நாங்க தொடர்பு இல்லாம வழிகாட்டு சொற்க ஒரு ஊருக்கு போறதுக்கு வழிகாட்டு புத்தகம் நிக்குது, அதை மூடி வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு எப்படி போறடி யோசிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழிகாட்டுதல் புத்தகங்களை கையில் நிக்குது, எப்படி சொர்க்கத்துக்கு போறது, எப்படி சொர்க்கத்துக்கு போறடி யோசிச்சுக்கிட்டு புஸ்தகத்தை பெறட்டுங்க, வழியை தேடுங்க, போங்க. இது வழிகாட்டி, ஒரு வழிகாட்டி புத்தகம். ஆனா நாங்க அதை உலக மக்கள் எல்லாத்துக்கும், அது முஸ்லிம் ஆயிக்கலாம், காஃபிர் ஆயிக்கலாம், யாராயிக்கலாம், யாரு படிச்சாலும் அவனுக்கு இது வழிகாட்டு. இன்றைக்கு நாங்க பார்க்கணும், மருத்துவர் படிக்கிறான், அதுல விஞ்ஞானம் இருக்குது, பொருளியல் ஆள் படிக்கிறான், அதுல பொருளியல் இருக்குது, வானவியல் ஒரு ஆராய்ச்சி செய்யறோம் படிக்கிறான், அதுல வானவியல் இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழிலாளி படிக்கிறார், அதுல தொழில் சம்பந்தமா அவருக்கு இருக்கும். நீங்க எந்த துறையில இருந்துகிட்டு எந்த கோணத்துல இருந்துகிட்டு குர்ஆனை அணுகினாலும் அந்த கோணத்துல நின்றுகிட்டு குர்ஆனை உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு விவசாயி, எனக்கு இந்த குர்ஆன் என்ன, நீங்க விவசாயியா இருந்து குர்ஆனை படிங்க, விவசாயத்துக்கு குர்ஆன் பதில் சொல்லும். நீங்க எந்த கோணத்துல இருந்துகிட்டு நீங்க குர்ஆனை ஆய்வு செஞ்சாலும் எல்லா கோணத்தையும் பதில் சொல்லும். உலகத்துல எந்த புஸ்தகமும் அப்படி இல்லை. உலகத்துல நீங்க எந்த புத்தகத்தை எடுங்க, எல்லாமே குறிப்பிட்ட அந்த தலைப்புக்குள்ளதான் இருக்கும். ஆனா நீங்க குர்ஆன் எடுங்க, அது எந்த கோணத்துல நீங்க வந்து பேசினாலும் நீங்க யோசிச்சாலும் எல்லா கோணத்திலையும் அதுல விடை கிடைக்கும். அவ்வளவு ஏன் அது கிடைக்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வோட வார்த்தை. அல்லாஹ்வோட வார்த்தை இந்த புனிதமானது. அது பல விளக்கங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றார்? சூரத்துல் கஹ்ஃப்ல நீங்க பாருங்க, உலகத்துக்கிற கடல்களை எல்லாம் மையாக்கி, உலகத்துக்கிற கடல்களை எல்லாம் மையாக்கி இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் உங்களால விளக்கம் எழுதி முடிக்கிறார். மையெல்லாம் முடிஞ்சிடும், கடல் எல்லாம் முடிஞ்சிடும், வத்திரும், விளக்கம் எழுதி முடிக்கிறார். ஏன்? அல்லாஹ்வோட பேச்சு. அல்லாஹ்வோட பேச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருடைய அதான் தப்சீர் குர்ஆனுக்கு எத்தனை விளக்க நூல்கள் எழுதிக்கிறாங்க.
எழுதி முடிக்கலாமா? முடிக்கிறாரு. இன்றைக்கு எங்களுக்கு விளங்கும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி விளங்கும். உலகம் அழிவு. ரசூலுல்லாஹ் 1400 வருஷமும் தாண்டிடுச்சு இன்றைக்கு குர்ஆன். அன்றைக்கு ரசூலோட காலத்துல என்ன அவங்களுக்கு விளங்குச்சு, இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்யுது? நவீன விஞ்ஞானத்தை எங்களுக்கு விளக்கம் காட்டுது. நாளைக்கு இன்னொரு சமூகத்துக்கு இன்னொரு வகத்துல விளக்கம் காட்டுது. அப்ப இந்த குர்ஆன் உலகம் அழிய மட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, உலக மக்கள் எல்லாத்துக்கும் சொந்தமானது. இந்த குர்ஆன்ல எல்லா வகையான விளக்கமும் இருக்குது. விளங்குச்சா? ஆனா வேற எந்த புத்தகமும் அப்படி இல்லை. பைபிள் எடுத்துக்கொண்டாலும் அது ஈசா நபியோட காலத்துக்கு மட்டும்தான் பைபிள். தௌராத் இருந்தா மூசா நபியோட காலத்துக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு இப்ப நீங்க பைபிளை வாசிச்சா நிறைய முரண்பாடு காட்டுவீங்க. ஏன்? இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. அதுல நிறைய தவறு இருக்கு. ஏன்? அது அந்த காலத்துக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்தாரு, அல்லாஹ் கொடுத்தது. ஆனா குர்ஆனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இது இறுதி வேதம், உலக அழிமட்டுக்கும் உள்ள வேதம். உலக அழிமட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த குர்ஆன்ல தீர்வு இருக்கு. விளைச்சா? அப்ப அதனால நான் யோசிக்கணும், அவ்வளவு பெரிய அற்புதத்தை, அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை எங்களை கையில வச்சுக்கிட்டு மூடி வச்சு கொண்டிருந்தா எப்படி எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும்? அதனால அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் எங்கள் அனைவருடைய சிந்தனைகளையும் அல்லாஹ் தஆலா திறக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். இந்த குர்ஆனை நாங்க நேசிப்போம், இந்த குர்ஆனோட எங்களுடைய உறவை ஏற்படுத்துவோம், குர்ஆனோட நிறைய பிணைப்பை ஏற்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் குர்ஆன் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியதாகவும் குர்ஆனோட உள்ள மக்களோடு அல்லாஹ் தஆலா எங்களை எழுப்பாட்டக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா